வணக்கம். என் பேர் கிருஷ்ணா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாக் வித் மீ தமிழ். ஈவினிங் தான் பாண்டிச்சேரி ரீச் ஆனோம். ரூமு கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஏன்னா, நாங்க புக் பண்ண 3 ரூமுமே டைரெக்ட்டா போய் விசிட் பண்ணும்போது அவைலபிலிட்டி இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ரூம் கால் பண்ணி கேட்டோம். நாங்க 5:00 கேட்கும்போது இருக்குன்னாங்க. நேர்ல போய் பார்த்ததுக்கப்புறம் இல்லன்னு சொல்லிட்டாங்க. நேர்ல கூட போல. ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிட்டோம். பட் அவங்களே கால் பண்ணி, "இல்ல சார், ரூம் அவைலபிள் இல்லன்னு சொல்லிட்டாங்க." இப்போ bookings.comல இன்கேஸ் நீங்க யாராச்சும் புக் பண்றீங்கன்னா, ஒரு டைம் புக் பண்ணதுக்கப்புறமா கால் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ரூம்ஸு அவைலபிள் இருக்கா? இல்லையா? நாங்க வரலாமான்ட்டு. ஏன்னா, நாங்க ரொம்ப நேரம் இங்கே அலைஞ்சிட்டோம். 6:00 ரீச் ஆயிட்டோம். பட் ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ, கடைசியா ஒரு ரூம் கெடைச்சது. அங்க போயிட்டு லக்கேஜ்லாம் போட்டுட்டு கிளம்பி ராக் பீச்சுக்கு வந்துட்டோம். ஸோ, இதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ, வர வழியில சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டோம். ஸோ, ராக் பீச்சு நைட் டைமில் சூப்பராக இருக்குது. 1:00 வரைக்கும் ஓப்பனு ஃபார் பப்ளிக்கு. அதே மாதிரி ரொம்ப சேஃபாக இருக்குது. என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப என்னால் ரெக்கார்ட் பண்ணேன். பட் எல்லாத்தையும் என்னால் போட முடியல. ஏன்னா, நிறைய வீடியோ வந்து ஷேக் ஆகிருந்ததுனால எனக்கு அது நீங்கள் பார்ப்பீங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா என்னாலே பார்க்க முடியல. நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? ஸோ, அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, ரொம்ப ஷார்ட்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ, ராக் பீச்சிலேருந்து இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நைட்டு வேறு எங்கேயும் இங்கே போகிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா, ஃப்ரைடேன்றதுனால ஃபுல்லாக பப்ஸு தான் ஓப்பனாக இருக்குது. பட் எங்களுக்கு அங்கே போகிறது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டட் இல்லைன்றதுனால, சரி ரூமுக்கு போய் தூங்கிட்டு நாளைக்கு காலையில் வேறு எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ, போகிற வழியில் டீ குடிச்சிட்டு அங்கேருந்து ரூமு பக்கத்துலேயே தான் இருந்தது. போய் ஒரு 15 மினிட்ஸு. இன்கேஸ் உங்களுக்கு அந்த நாங்கள் எங்கே தங்கணுன்ற ரூமை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் அதுவுமே இதில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போய் ஸ்டே பண்ணுங்கள். நான் சொல்கிறேன்றதுக்காக நீங்கள் தங்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நான் அதை பற்றின ரிவ்யூவும் ரூமுக்கு போனதுக்கப்புறமா நான் போடுறேன். ஸோ, நாளைக்கு காலையில் இங்கே பக்கத்தில் ஏதாவது ஒரு பிளேஸ் போய் விசிட் பண்ணுவோம். ஸோ, இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் நல்லா தான் போச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா, வந்ததுலேருந்து ரொம்ப அலைஞ்சிட்டே இருந்தோம். ஸோ, நிறைய இடம் பார்க்க முடியல. பட்டு பீச்சுக்கு போனது உண்மையிலேயே ஹாப்பியாக இருந்துச்சு. ரப்பீஸ்ல போய் ஏத்துறோமா? நான் யோசிச்சேன் இதுதானா? இதான் இதே தான் லைட்லாம் ஆஃப் பண்ணியிருக்கு. நமக்காக தான் லைட்டு போட்டான்னு சொன்னா இல்லையா? இன்னொருவா? ஆமா, எனக்கு அப்படிதான் 2 கார் வந்துச்சு. 2 கார் வந்துச்சா? சேஃபா? சேஃப் தான் வச்சிருக்கேன். ஷார்ட் பேசி வச்சுக்கோங்க. ஒன்னாச்சு இருந்துச்சுல்ல. ஓகே நாங்கள் கெஸ்ட் வந்துருக்கீங்க. எக்ஸ்பர்ட் ஓகே ஃபேமிலி வந்துட்டாரு. ஓகே நீங்கள் ட்ரிங்க் பண்ணால் கம்மியில் ஏங்க வந்து ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணல. வெறும் தண்ணி இது மட்டும் தான். சொல்கிறேன். ஓகே உங்கள் ஃப்ரீடமுக்கு எதிராக சொன்னாரு. ஆ அப்படி ட்ரிங்க் கேஸ் ட்ரிங்க் பண்ணாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ்னா கிளாஸுக்கு போய் சொன்னார். இல்லை இல்லை நாங்கள் எதுவுமே பண்ணல. இல்லை ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணல. பசங்க சார் சொல்ல சொன்னார். ஓகே ஓகே இல்லை 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 சொன்னார். அது தூங்கு திடீர்னு ஏற்றுட்டாராம். அது ஓகே கேன்சல் பண்ண முடியல. வந்துட்டு எப்படியோ பிரச்சனை பண்ணி ரூம் வேறு ரூம் மாற்றிட்டீங்களா? இல்லை இல்லை அதே ரூம். உங்கள் ரூம் ஓகே ஓகே ரூம் சில்ல நிறுத்தாப்புல அந்த ஃபைன் ரூம் ஃபைன் போய்க்கிறாங்க. ஓகே போயிட்டு படுத்து தூங்க போகிறாங்களா? இல்லை இல்லை ம் ம் ஆ தரேன். அப்பா
டைம் வந்து இப்போ 9:30 ஆகுது. நைட்டு வெளியில போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பீச்சுக்கு போயிட்டு அங்க நல்லா இருந்தது பீச் நைட் டைம்ல. 1:00 வரைக்கும் ஓப்பன்ல இருக்குமா. ஆக்சுவலா நான் இதுக்கு முன்னாடி வந்து கோவிட் டைம்ல வந்தது. ஸோ அந்த டைம் வந்து கொஞ்சம் நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ 1:00 வரைக்கும் நைட் டைம். இன்கேஸ் நீங்க பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா, நைட் டைம் தயவு செஞ்சு போய் ட்ரை பண்ணுங்க. நல்லா இருக்கு வாக் பண்றதுக்கு. ஃபுல்லா ஃபேமிலி க்ரவுட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ நைட் டைம் வந்தீங்கன்னா, ஒரு டைம் போய் பீச் விசிட் பண்ணுங்க. காமிக்கிறேன் பாருங்க. ஆ டபுள் பெட்டு. ஸோ ஏசி ஏசி இருக்கு. ஆ கபோர்டு கபோர்டு. 2 பேரா வந்தீங்கன்னா ஓகே. குட். ரெஸ்ட் ரூமு. ரெஸ்ட் ரூம் நல்லா கிளீனா இருக்கு. இன்னொரு விஷயம் இருக்கு. இருங்க நான் காமிக்கிறேன். ஆக்சுவலா நேத்து நைட்டு அந்த ஃபோட்டோல பார்க்கும்போது இருந்தது. பாருங்களேன், பெட்டு கீழ லைட். ஸோ அதே மாரி இங்க வந்து ஃபுட்டும் வந்து ப்ரொவைட் பண்றாங்க இவங்களே. பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி, பொங்கலு, வடை, பூரி, கிழங்கு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா, நீங்க இங்க வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். பட் இது வந்து பாண்டிச்சேரி சிட்டில இல்ல. கொஞ்சம் அவுட்டர்ல தான் இருக்குது. ஆ ரொம்ப தூரம் சொல்ல முடியாது. மேபி ஒரு 1 ஆர் 2 கிலோமீட்டர்ஸ் வெளியில வந்து தான் ஸ்டே பண்ற மாரி இருக்கும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் போடுறேன் பாருங்க. ஆ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கார்ல போகும்போது வீடியோ கன்டின்யூ பண்றேன். இட்லியும் நல்லா இருக்கு. வடையும் பொங்கலும் நல்லா இருக்கு. வித்தியாசம். ஓகே. பூரி. ஓகே. எல்லாமே நல்லா இருக்கு. இது ஹோம் ஃபுட் மாரி அது கடையில வாங்குன மாரி எனக்கு ஃபீல் ஆகல. ஹோம் ஃபுட் மாரி தான் தெரியுது. பட் நல்லா இருக்கு. உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்றாங்க. ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ சாப்பாடு நல்லா இருக்கு. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப நாங்க கிளம்பும்போது கன்டின்யூ பண்றேன். நான் வெயில் தான் குடிங்களாச்சு போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போக போகுது. எப்பா டோர் க்ளோஸ் ஆயிடுச்சுல்ல. அப்பா என்னவா எதுவும் தெரியாதுன்னா என்ன பண்ணுமா? எது மச்சான் இந்த பின் ஷர்ட் ஆகுது மட்டும் பாரு. இதுவா? எக்ஸாக்ட்லி தட்ஸ் த ஒன். அப்படியா? எனக்கு தெரிஞ்சு ஆவாதுன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் கர்வ்டு அந்த மாதிரி இருக்கு ஃபோனில். We'll see. அடடே அடுத்த டெஸ்டினேஷன் கருடா பார்க்.
வா வா நீ இந்த நாய் வச்சிருக்கிறதுலாம் பிடிக்கல. அதுங்க எவ்வளோ ஃப்ரீயாக ஜாலியாக சுற்றி நிறுத்தின்னு இருக்குங்க. நேற்று நம்ம டீ பாய் நைட்டு குடிச்சுட்டு அங்கேயோ ராஜபாடு நிறைய சுற்றி செஞ்சிருக்கு. ஆனா நம்ம ஹைட்டுக்கு இருக்கு மச்சான், இதை விட பெருசாலாம் இருக்கும்டா. நாங்கள் அங்கே பார்த்தோம்ல, அது வந்து குட்டியா 6 மாதம் குட்டியா என்னமோ சொன்னானுங்க. இந்த மாதிரி இருந்தா கூட ஓகே, ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கோம். அது பாட்டுக்கு நைட் ஹவுஸ்ல பார்த்து ஆமாம் உள்ள போகலாம். நான் வரல மச்சான். டேய் வா டேய் வா. தொட்டு பார்ப்பேன், தொட்டு கொடுப்பேன். இந்த குட்டிக்கு தொட்டு பாருனா புடிச்சிடலாம். சும்மா அப்படியே தொட்டு பார்க்கலாம்ல. சாப்பிட்டா இருக்கு. அதெல்லாம் $300 சும்மாவா? அதுதான்க்கா நானும் சொன்னேன். கேட்கவே மாட்டேன். இரு நான் புடி தரேன். எது சொல்லு, ஏதாவது ஒன்று சும்மா. நான் தரேன். என்னடி ஐயோ என்னக்கா கத்துது. ஒண்ணுங்க பாரு. ஒண்ணும் பண்ண இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல. சாப்பாடு போடுறவங்க நான் தான். ஓகே சாப்பாடு போட்டு தண்ணி வச்சு இதோட சின்ன பாப்பாலாம் அங்க இருக்குது. அது முன்னாடியா? நான் ஃபர்ஸ்ட்ல முயில அங்க இருக்குது. இதோட சின்ன சின்ன பாப்பாலாம் அங்க வச்சுக்கிறேன். கொஞ்சம் வாழ்ந்தோடனே இருக்கணும். போட்டோ எடுக்கிறேன். இதுதான் கோதுமை சவுட்டை அப்படியே பேசி மாதிரி இருக்கு. ஓகே. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் போனா பில்லு பிடிக்காந்து போவோம். பில்லு சாப்பிடுவோம். இது என்னது? இது எலியா? எலிபிக் சின்ன பண்ணி. பெரிய பண்ணி இருக்குல்ல, இதுங்க கெட்டதெல்லாம் சாப்பிடாது. இதான் சைஸா பெருசு வளருமா? திட்டமான பருவமான குழந்தை இதெல்லாம். ஓகே. பாருங்க, பயம் தான் எட்ட பாருங்க.
மச்சான் அது பாரு, அது வா மூக்குல வச்சுக்கிறா, வாயில் வச்சுக்கிறா. ஏய் ஆமா மச்சான், வாயை அப்படிதான் விடாது இது. வாய் மூக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அது கடிக்கிறது கிடையாது, கொத்துறது. கொத்தும். ஓ கடிக்காது. நீங்க கீழே எங்க இருக்கு? உள்ள கட்டிட்டீங்களா? உள்ள வச்சிட்டீங்களா? இல்லையா? அதெல்லாம் மாற காட்டுறதுக்கு. போயிட்டா மச்சான். ஒண்ணும் வாடா. ஏய் வாடா. ஏய் மச்சான், செட்ல வந்து போயிட்டோம். சீக்கிரம் வேண்டா. ஆடா போடா. கையை கடிக்குதுடா. என்ன அது கடிக்குதுடா? கொஞ்சம் கடிக்காது. ரெண்டு கையில கொடுப்போம். அந்த கையில கடிச்சு எடுத்துட்டு மச்சான் பாதி. எங்க எங்க வர? போ, அங்க போயிட்டு வா. போ. மக்கா எதுக்கா? கீழே பாத்துனாடா. ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தங்க வாங்க, ரெண்டு பேரும் வராதீங்க. வாங்க, நீ வாங்க, வாங்க, நான் கையெடு. இல்லைங்க நீங்களே கொடுங்க. வீடியோ இல்லை, இது ஒன்றும் பண்ணாது. இல்லை இல்லை, அதுக்காக இல்லை, இது வேற வந்து வச்சுக்கிறா. சாப்பிட்டுட்டே இருக்குமா? அது கொஞ்சம் தான் சொல்லுங்க. பிடிங்க, கையில் எடுங்க. கேமரா என்ன கொடுங்க, நான் வேணா எடுக்கிறேன். அப்படியே பிடிச்சி தானே இருக்கணும். ஆமாக்கா, ஜஸ்ட் அப்படியே இந்தாங்க. ஆனால் தெரியல, தெரியுமா? இந்த தெரியல. இல்லை, அது ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடும். ஆனால் தெரியும். அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியும். இது எங்கன்னா போயிடும். அது இது அது உதிராதுங்க. இந்தாங்க, நல்லா இருக்கு மச்சான். மேலாம் இருக்கா? எதுக்கா? அங்கே செய்தா அக்கா? இது எஸ்ட் விடுங்கடா. இதெல்லாம் வதறினா அது பெற்று மக்கா வரணும். செருப்பு கடிக்கிறது. இது ரொம்ப நேரமா ஏதோ கடிச்சு நிற்குது மச்சான். இங்க போங்க, லாஸ்ட்ல போங்க. அது லாஸ்ட்ல கை நீட்டு, அது பெருசு வரும். அப்படியே கிட்ட கை நீட்டு.
இல்லை இல்லை புரியுதா நான் பேசுறது புரியுதா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண உங்களுக்கு இது எடுத்தியா? இது அந்த வீடியோ சூப்பரா இருக்கு. டேய் வாயை பத்திய மௌன எப்படி உயிரோட வெளில இதே கொஞ்சம் அமைதி நல்ல வேலை நீ கேக்கெட் போட்டு மச்சான் இருக்கிறதுல எது தெரியுமா டேஞ்சர் இது பாரு இதுதான் இங்க பாரு மச்சான் இங்க பிடிச்சி கடிக்குது இங்க பாரு மச்சான் ஷூ கடிச்சு எடுத்துட்டு இருக்கும் போல இருக்கு. போயிட்டு இப்பதான் வருவேன். அவங்க தைரியமா பிடிக்கிறாங்க பாட்டி வந்து சேர்த்து போனாங்க தரணும். இது சேஞ்ச் இருக்கா சில்லற ₹500 தான் இருக்கு. மொத்தமா கொடுத்துருவேன். எல்லாருக்கும் விற்கிறேன். ஏய் குடுக்கலண்ணா குடுக்கத்துல ஒண்ணும் இல்லை. நான் அதான் சொன்னல நம்ம திரும்ப வேணா ஏடிஎம்ல போயிட்டு கொஞ்சம் காசு எடுத்து வச்சுங்க கையில. நான் எப்பவுமே இருக்கும் மச்சான் பேக்ல. ரொம்ப நாள் ஆச்சு வெளில போயிடு அங்கே எதுவும் கொடுக்கறது இல்லை. ஆனா நீங்க வந்ததுல இந்த கிழி வர்த்து மச்சான் வத்து மச்சான் நீ வேற போன இடத்துல இந்த கிழி இருந்ததா? இருந்தது பட் மக்காவெல்லாம் இருந்ததா? எல்லாமே இல்ல இருந்தது. பட் அது எப்படின்னா நீங்க நம்ம இவங்க கூப்பிட்டு இப்போ வருது தெரியுமா அந்த மாதிரி அங்க வரல. அதே மாதிரி இவங்க கையில கொடுத்துட்டு இதெல்லாம் பண்றாங்க. அங்க அப்படி கிடையாது. நீ அப்படியே ஜஸ்ட் போய் சுத்த வேண்டியதுதான் உள்ள. நீ அப்படியே சுத்திட்டே இருக்க வேண்டியதா. அப்படியே ஃபீட் பண்ணிட்டு அங்க எல்லாமே இருக்கும். போத் புக்ஸும் இருக்கும் கீழே அனிமல்ஸும் இருக்கும். அப்படியே இருக்கும். இது கொஞ்சம் யூஸா இருக்கு. இதுக்காக அது ஒயிட் கார எல்லாம் சாப்பிட்ற ஐட்டம் என்னடா கில் ஒரு மாதிரி இருக்கு. இதுக்கு இன்னும் போயிதான் மச்சான். அதான் சில்கியா சில்கி செத்து போட்டா நேரம் சொன்னதா. இதெல்லாம் இப்படி போயிட்டு அப்படி சுத்திட்டு வர வேண்டியது. இங்க பாரு இது போலியா மண்டைய பயங்கரமா இருக்கு. மூஞ்சி தெரியல மச்சான். போட்டோ எப்படி இருக்கு? அதுதான் அது ஆக்சுவல் பாலிஷ் கேப் சாப்பிட்டுட்டே இருக்கும். அப்படிலாம் வராது மச்சான். ஒரு ஈஜிப்ட் பழைய அவங்க அந்த பிரமிட்ல வந்து வியூ போடுவாங்க தெரியுமா? மெஜிஸ்டிக் கோல்டன் பிரசன்ட் வச்சாங்க பத்தியா அதுக்கு. அது நல்ல கோல்டன் ட்ரம்ப் மண்டை மாதிரியும் இந்த ஈஜிப்ட் இது மாதிரியும் தண்ணி இருக்கா? இதெல்லாம் பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு? உயிரை படைக்கிற கடவுள் வந்துட்டு ஒரு டிசைனா போட்டு அனுப்பிச்சிருக்காரு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல. பிரைட் மாதிரி இருக்கு. ரத்தம் மட்டும் பாருங்க. அதான் பிரைட் மாதிரி ஏவோட பாக் மாதிரி யோசிக்கிறது. இதெல்லாம் பார்த்து ட்ரெஸ் தைக்கிறாங்களோ.
அதான் சொல்றேன். நல்லா இருக்குல்ல, ஆனால் அது நல்லா இல்லை, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது கொஞ்சம். அந்த கலர் பச்சை லாவெண்டர் கலர், நேச்சுரல் லாவெண்டர். என்ன கலர் அடிப்பாங்க. ராணி மாதிரி ஃபேஷன் ஷோ பார்த்துருக்கியா? அந்த மாதிரி கல்ச்சுரல் போட்டு வருவாங்க, அந்த மாதிரி இருக்கு. சாக்ஸ் போட்டுக்குதுல காலில், அதுக்கப்புறம் காலில் சாக்ஸ் போட்டுக்குது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் ஒரே நாட்டு அடிக்குது. பூனைங்கடா, ஆனால் மூடி வச்சிருக்காங்க, ஏன்னு தெரியல. ரோஷன் கேட்டா அது கீழே இருக்க கால் தொடைக்கு துணி மாதிரி இருக்கு. எல்லாம் தூங்கி இருக்குது. ஆமாம் சார், இது இங்கே இருக்குல்ல இந்த மாதிரி பாருங்க, இது எல்லாமே ஒரே கேஜில் இருக்கும் அங்கே, அவ்வளோதான். இது தனித்தனியாக வச்சுருக்காங்க. சாரோ இதெல்லாம் 1-2 ஷூ தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நிறைய தனித்தனியாக இருக்குன்னு. இது நல்லா இருக்குல்ல, இந்த ஈஸ்டர்ன் பயம்தான். பயத்தில் ஏதாவது இது பண்ணுறாங்க, அது தோத்துல ரெடி பண்ணுறதுன்னா இல்லை, நம்ம அவங்க க்ளீனாக சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, கையில் பிடிச்சிட்டு அப்படியே நில்லுங்க. நீ கையில் பிடிச்சிட்டு நம்ம அப்படியே நின்னா ஒன்றுமே கிடையாது. நீ குரங்கு வேலைங்கெல்லாம் பண்ணாத தேவையில்லாத. அந்த பொம்பளை என்னென்ன பண்ணிட்டு வச்சியா, எதுக்கு அந்த வேலைங்களா? அது நீங்கள் வரல வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போ. சும்மா உக்காந்துட்டு அதை நோண்டிட்டு அதை பிடிக்கிறது, பிடிச்ச உடனே கையை பிடிச்சி கடிக்காம. இது பரவாயில்ல. இங்க அங்க இது முயல் வச்சுட்டு இருந்தானுங்கள, முயல் அங்க 2 சைடும் வந்து நின்றுட்டு இருப்பாங்க ஆளுங்க. அவங்க சொல்லுவாங்க தடவு கொடுங்க, அதுதான் பெட்டிங்கு. ஆனா என்ன தெரியுமா, அப்போ அந்த முயல் காதை பிடிச்சி தூக்குறது கையில, இந்த மாதிரி சேஷ்டிங்லாம் பண்ணிருந்தானுங்க. இது ஏதோ கொஞ்சம் கன்றாவியாக இருக்கிற மாதிரி இல்லை, நல்லா தான் இருக்காங்க நீங்கள் பார்க்கறதுக்கு. அழகா இருக்கு. இது ஃப்ளோரா, நானும் வந்தேன். இது மண்டை மேலே கொண்டு வச்ச மாதிரி இருக்குது. ஃப்ளோரா அதுக்காக தான் போட்டு வச்சுருக்காங்களா இது? அப்போ ஒர்க்கர்ஸ் அவங்க செம இதில் அதுதான் ஃபீடு. எல்லா இதுலேயும் போட்டு வச்சுருக்காங்க மச்சான் அந்த குட்டி மீனை. டேங்க் வந்துட்டு அதுவும் எந்த ஃபிஷ்ஷும் சாப்பிடாது, அது வேஸ்ட்டாக சாப்பிடும். எந்த ஃபிஷ்ஷுமே டேங்க் தான் சாப்பிடாதுடா. அதனால தான் போட்டு வச்சுருக்காங்க. ஆமாம், டேங்க்கையும் க்ளீன் பண்ணிடும். ஆமாம். அப்போ நம்ம மீன் தொட்டி வச்சாலும் டேங்க் க்ளீன் வாங்கிடுறாங்க.
எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. திரும்ப 2 நாள் ஆகும். அது பாருங்க, நானே உள்ள அடைச்சி இது நம்ம சாப்பிட்ற மட்டிகை மாதிரி ஷார்ப் பண்ணி வாய் பட்டு வந்து எங்கேயோ பிரியாணி வச்சுருந்தானுங்க. ஆமாம், அதில் தெளிவாக போட்டிருக்காங்க கையை உள்ள விடாதுங்கன்ட்டு. ஆனால் அப்போ தான் கையை உள்ள கையை உள்ள விடாதுங்க. கடிப்பான அவன் போட்டிருக்கான். அதில் தான் கையை உள்ள விட்டு பார்க்குறானுங்க. கலர்ஃபுல்லாக இன்னும் வசதியாக விட்டுக்கிறாங்க. இதுவும் அது கிளீனர் தானே. ரெஸ்ட் எடுக்கிறாங்க போல. எல்லா கடைகளில் இருக்கிற பாஸ்ட் இதோ வாஸ்து மீன். அங்க பார்க்க சொல்ல, நான் ஏன் இங்க பார்க்க சொன்னேன். பரவாயில்ல மச்சான், பக்கத்துல பாக்குறல்ல, அது அது மேல எதுக்கு ஏறணும்? ஸ்லீப்பிங் டியூட்டி தான். வெயில் அப்படி இருந்து இப்படி போகுதுல்ல, அப்ப கண்டிப்பா மாறதான் செய்யும். அப்படியே போயிட்டு வருவோம். கருடா பார்க்கு கண்டிப்பாக வாங்க, விசிட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா இருக்குது. உண்மையிலேயே வர்த்து தான். எனக்கு தெரிஞ்சு வர்த்தான விஷயம் அந்த பாம்பு, அப்புறம் கிளி, மெயினாக கிளி அவ்வளோ நல்லாயிருக்கு. பட் அவங்க சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க கைடன்ஸில் நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு அதை பிடிக்கிறேன், ஏன்னா சில குரங்கு வேலைங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க, அந்த வேலைலாம் பண்ண நீங்கள் போனீங்களா, கையில் ஃபுட்டு இருக்கா, ஜஸ்ட்டு அதுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு வாங்க, அவ்வளோதான். அதுங்களை எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல். ஆல்ரெடி அதுங்களை உள்ளே அடித்து வச்சு கொடுமை பண்ணுறாங்க. இதில் நம்ம வேறு போய் எதுக்கு தேவையில்லாமல் கொடுமைப்படுத்து. ஜஸ்ட்டு போகிறோம்னா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. பட் கருடா பார்க்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போங்க. அந்த சைடுக்கு இது வரைக்கும் எதுவுமே தெரியலடா. சும்மா போவோம், அந்த பக்கத்து தெருவில் போய் பார்ப்போம் வா. 10,000 லெவலில் வச்சுக்கோங்க. அதான்டா புதுசு வந்தா என்ன இருக்கு பண்றடா. ரெண்டல் இல்லைல்ல அக்கா. சர்வர் உங்கள் தான் பிரச்சனை. வேற நம்பர் இருக்கா? வர்றவங்க பைக்ல நிப்பாட்டிட்டு எவன்டா ஜிபே கண்டுபிடிச்சு வர்றா. நான் தான் சொன்னேன்ல, இப்போ அங்கே போயிருந்தா டீ கிடச்சிருக்குமா? அதில் வேற வெளியில் கேமரா வீடியோ ஃபோட்டோகிராஃபி நாட் அலோடுன்னு வேறு போட்டுக்கிறானுங்க. மச்சான் கடை என்ன கடைனே தெரியல. அது நான் வந்து அது போகும் தெரியும். ஓகே, நான் வந்து சாப்பிடுவேன்னு கேட்டால் அது தப்பாயிடும்னு சொல்லிட்டு நான் விட்டு சாப்பிடுவோம். அதை பண்ணலன்னும் போது நீ சிந்திச்சிருக்கலாம். நான் யோசிக்கிறேன் வந்து நான் எதுக்கு நீ எடுத்து நான் இது சாப்பிடல. நான் சாப்பிடல, நாயை பார்க்குறேன், நாய் போட்டலாம் பார்த்தியா? தப்பு